Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Vision. Date 26/9/2024. இந்த வீடியோ மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 2 நேற்று ரிலீஸ் பண்ண ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டில் இருந்து கவர்மெண்ட் டென்டல் காலேஜுக்கு 92.5% கவர்மெண்ட் பிடிஎஸ்ஸுக்கான காலேஜ் வைஸ் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு SAP Vision யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, கட் ஆஃப் ஃபார் கவர்மெண்ட் பிடிஎஸ் 92.5% ரவுண்டு 2 UG 2024க்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது ஓசி கேட்டகரிக்கு ரவுண்டு 1ல் 609க்கு புதுக்கோட்டை கிடச்சிது. இப்போது அதே 609க்கு ரவுண்டு 2ல் ரீட்டைன் ஆகிருக்குது. பிசி கேட்டகரியில் 597க்கு ரவுண்டு 1ல் கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு. இப்போ 590க்கு கடலூர் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குது. பிசிஎம் கேட்டகரிக்கு 601க்கு ரவுண்டு 1ல் கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு. இப்போது ரவுண்டு 2ல் பார்த்தீங்கன்னா 594 மார்க்குக்கு கடலூர் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குது. இப்போது ஓசி கேட்டகரியில் மார்க் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. பிசி கேட்டகரிக்கு மார்க் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 7 மார்க் குறைஞ்சிருக்குது. பிசிஎம் கேட்டகரிக்கு ரவுண்டு 1க்கும் ரவுண்டு 2க்கும் கிட்டத்தட்ட 597 மார்க் குறைஞ்சிருக்குது. ஓகேங்களா? எந்த காலேஜ்? கடலூர் மெடிக்கல் காலேஜ். எம்பிசி கேட்டகரிக்கு ரவுண்டு 1ல் 589க்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு. இப்போ ரவுண்டு 2ல் 586 மார்க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அப்போ 3 மார்க் குறைஞ்சி கடலூர் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு ரவுண்டு 1ல் 513 மார்க்குக்கு ரவுண்டு 1ல் சீட்டு கிடச்சிது. ரவுண்டு 2ல் பார்த்தீங்கன்னா 505 மார்க்குக்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. அப்போது ரவுண்டு 1க்கும் ரவுண்டு 2க்கும் மார்க் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 8 மார்க் குறைஞ்சிருக்குது. எந்த காலேஜில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குதுன்னா கடலூர் மெடிக்கல் காலேஜ். எஸ்சிஏ கேட்டகரிக்கு ரவுண்டு 1ல் 443 மார்க்குக்கு சீட்டு கிடச்சிது. இப்போது ரவுண்டு 2ல் உங்களுக்கு 443 மார்க் அதே தான் அப்படியே ரீட்டைன் ஆகிருக்குது. ஸோ மார்க் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 0. எந்த காலேஜ்? கடலூர் மெடிக்கல் காலேஜ். எஸ்டி கேட்டகரிக்கு ரவுண்டு 1ல் 454 மார்க்குக்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2ல் சேம் ரேங்க்கு சேம் மார்க்கு 454, நோ சேஞ்ச் இன் கட் ஆஃப். எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மெடிக்கல் காலேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது 92.5% 2024 ரவுண்டு 2க்கான தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜுக்கான கட் ஆஃப் அனாலிசிஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான கட் ஆஃபு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Vision யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். வீடியோஸ் வந்து ரெகுலராக, அதாவது ரவுண்டு 1 முடிஞ்சது, ரவுண்டு 2 முடிஞ்சது, நம்ம போய் ஜாயின் பண்ணியாச்சு அப்படின்னு சேனலை பார்க்காம விட்டுறாதீங்க. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இதில் என்னுடைய வசதிக்காகவும் இல்லைன்னா வந்து சேனலுக்கான ஒரு சப்போர்ட்டுக்காக மட்டும் சொல்லலை. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீட்டு கிடச்ச உடனே அப்படியே மறந்துடுறாங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிப்ரவரி மாதத்து வரைக்கும் வேணும். ஓகேங்களா? எதுக்காக? நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டு நீங்கள் 5,000 கட்டியிருக்கலாம். ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தால், மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 10,000 கட்டியிருக்கலாம், 2 lakhs கட்டியிருக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் 5,000 கட்டின கேட்டகரி இருப்பீங்க, 10,000 கட்டின கேட்டகரி இருப்பீங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 30,000 கட்டின கேட்டகரி இருப்பாங்க. அதே போல் 1 lakh கட்டின கேட்டகரிஸும் இருப்பாங்க. இவங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். பேட்சாக தான் அனுப்புவாங்க. ஸோ உங்கள் அமௌண்ட் வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிற அந்த லாஸ்ட் டேட்டில் எண்டு கார்டு போடுற வரைக்கும் நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜுக்கு போனாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கும் வந்து எல்லா அப்டேட்டும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் வீடியோ வந்து இந்த 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் 2025
முடிகிற வரைக்குமே இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு வேறு ஒர்க்கில் பிஸி ஆகிட்டிங்கன்னா அந்த ஒர்க்கை உங்கள் வீட்டில் பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ பேரண்ட்ஸோ யாராவது இருந்தாங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கான அப்டேட்டு, உங்களுக்கான அமௌண்ட்டு, செக்யூரிட்டி டெபாசிட், ரீஃபண்ட் ஆகிற எல்லா தகவலும் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது அடுத்த வீடியோவில் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான கட் ஆஃப் போட போகிறோங்கிறத முன்னாடியே சொல்லிட்டோம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக இன்னமும் ஆல் இண்டியா கோட்டாவில் 2 ரவுண்ட் இருக்குது, தமிழ்நாட்டில் 2 ரவுண்ட் இருக்கும். இந்த 2 ரவுண்டு முடிகிற வரைக்கும் சீட்டு கிடைக்காதவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. எப்போ வந்து வேக்கன்சிஸ் வந்தாலும், எந்த அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு உடனே போட்டுருவோம். அடுத்தடுத்த ரவுண்டில் நீங்கள் அப்கிரேடேஷன் ரவுண்ட் 2 to ரவுண்டு 3 வேணுங்கிறவங்களும் பார்த்துக்கலாம். அதே போல் சீட்டு கிடைக்காதவங்களும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.